திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்கா முழுவதும் சர்வே செய்யப்பட்டுள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். வக்ஃபு வாரியம் சார்பில் சர்வே செய்யப்பட்டு ஆவணங்கள் உள்ளன என வக்ஃபு வாரியம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. தர்கா முழுவதும் சர்வே செய்யப்பட்டுள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், விவரம். வணக்கம் தனலட்சுமி. திருப்பொன்றும் கோவில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் 3வது நாளாக விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த விசாரணையை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் துவங்கி இருக்கிறது. வக்ஃபு வாரியம் தரப்பில் வழக்கறிஞர் முபின் வாதங்களை முன்வைத்து வந்தார். திருப்பொன்றும் கோவில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் 3வது நாளாக விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறது. அதே சமயம் வக்ஃபு வாரியம் தரப்பில் வழக்கறிஞர் முபின் வாதங்களை முன்வைத்து வருகிறார். மலை உச்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தர்கா இருந்து வருகிறது. அதன் அருகில் தொழுகை என்பதும் நடந்து வருகிறது. அதுவும் அங்கு ஒரு வழக்காகவே இருந்து வருகிறது என வக்ஃபு வாரிய வழக்கறிஞர்கள் வாதாடி வருகின்றனர். மலை உச்சியின் இரு இடங்களில் என்னென்ன வழிகாட்டுகள் இருந்து வருகிறது என்பதை நீதிபதி அவர்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கின்றனர். அதற்கு நெல்லித்தோப்பு மற்றும் அது சார்ந்த பாதைகள், அவ்விடத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள், தர்கா நிலங்கள் என உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தனி நீதிபதி சுவாமிநாதன் கவனத்தில் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கின்றனர் வக்ஃபு போர்டு வழக்கறிஞர்கள். திருப்பொன்றம் மலை உச்சியில் தர்கா அமைந்துள்ள ஒரே பாறையில் தர்கா குதிரைச்சுரை அதையொற்றி தூண் இருந்து வருவதாகவும், மலை உச்சியில் உள்ள தர்கா பல ஆண்டுகளாக சிக்கந்தர் மலை எனவே அழைக்கப்பட்டு வருகிறது. 1920ஆம் ஆண்டு அதனை உரிமையல் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அது பிரிவு கவுன்சிலும் உறுதி செய்திருக்கிறது. தர்கா முழுவதும் சர்வே செய்யப்பட்டுள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதற்கு வக்ஃபு வாரியம் சார்பில் சர்வே செய்யப்பட்டு ஆவணங்கள் இருந்து வருகிறது. வக்ஃபு வாரியம் தரப்பில் வழக்கறிஞர் முபின் வாதங்களை இவ்வாறாக முன்வைத்து வருகிறார். தர்காவிற்கு சொந்தமான நிலங்கள் தொடர்பான ஆவணங்கள் உள்ளதா, உறுதியான ஆவணங்கள் கொடுக்க இயலுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இருந்தால் அதை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். நாளை இது சம்பந்தமான ஆவணங்களை உறுதி செய்வார்களா, சமர்ப்பிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கானது தொடர்ந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல மிக முக்கியமான வழக்கு என்ற காரணத்தினால் தினந்தோறும் வழக்காடு மன்றத்தில் இந்த வழக்கினை வழக்கறிஞர்கள் வாதாடி வருகிறார்கள். பிரதிவாதங்களையும் வாதாடுகிற முறைகளையும் தொடர்ந்து நீதிபதி அவர்கள் கேட்டறிந்து வருகிற சூழ்நிலையில் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த வழக்கானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மிக விரைவில் இதற்கான ஒரு தீர்வு காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.